இவருடன் பயணிக்கிறது இருக்கட்டும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் வீட்டுக்கு வந்தப்ப இவரு என்ன சொன்னாரு? என் வீட்ல வேலை பார்க்குறவங்கலாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்கங்கிறாரு. அப்ப வீட்லயே பிரச்சாரம் செய்யலையா அவரு? என்னங்க பிரச்சாரங்கிறது எதிர்த்த வீடு அடுத்த வீடு. சொந்த வீட்ல இத்தன வருஷம் வேலை பார்க்குறவங்களுக்கு எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு கூட அவரு சொல்லலையா? அப்படி சொல்லி அவங்க போட்டாங்க அப்படின்னா, யார் வீட்ல ஸ்லீப்பர் செல் இருக்கிறாங்க? காதர் மொய்னீன் தான் சொன்னாரு, என் பேத்தி உங்களுக்கு தான் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டான்னு சொன்னாரு. ஆமா. இப்ப யார் வீட்ல இப்ப தான் அவங்க வாயிலிருந்தே வந்துருச்சா? யார் கட்சியில ஸ்லீப்பர் செல், எந்த கட்சியினுடைய ஸ்லீப்பர் செல் இருக்காங்க சார்? இப்ப எல்லாருமே விசிலுக்கு போட்டோங்கிறாங்க. அப்ப உங்க கட்சி ஏணி சின்னத்துக்கு திமுக காரன் ஓட்டு போட்டான்ல? எதனால ஓட்டு போட்டாங்க? நீங்க விஜயை எதிர்த்து திமுகவை ஆதரித்து எடப்பாடியை எதிர்ப்பதனால தானே ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டு போட்ட மக்களை ஏமாத்திட்டீங்கல்ல. நீங்க நன்றி தெரிவிக்கிறீங்க. யாருக்கு நன்றி தெரிவிக்கிறீங்க? விஜய் அமைச்சரவையில பங்கு பெற்றுட்டு உதயசூரியனுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறீங்க. எவ்வளவு முரண்பாடா இருக்கு அது.